நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 7.1 பதிவு. கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் பீதி. டெல்லி, பீகார், சிக்கிம் மாநிலங்களில் நில அதிர்வின் தாக்கம் உணரப்பட்டதாக தகவல். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். பிப்ரவரி 10ஆம் தேதி 70 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு. ஆளுநர் வெளியேறியதால் அரசியல் அரங்கில் விவாதம் கிளம்பிய சூழலில் இன்று மீண்டும் கூடுகிறது சட்டப்பேரவை. இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அவை ஒத்திவைக்கப்படும் என அறிவிப்பு. இந்தியாவில் இதுவரை 5 பேருக்கு HMPV தொற்று உறுதி. தமிழகத்தில் சென்னை மற்றும் சேலத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகளுக்கு வைரஸ் பாதிப்பு. HMPV வைரஸ் பற்றி அச்சப்பட தேவையில்லை, கட்டுப்படுத்தக்கூடியதுதான் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JV நட்டா தகவல். நோய் தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சட்டப்பேரவையில் ஆளுநரின் செயலுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம். ஜனநாயக மரபை மீறுவதையே ஆளுநர் வழக்கமாக வைத்துள்ளதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையாற்றக்கூடாது என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு செயல்பட்டுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளுநர் திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுகிறார். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக வாயில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர் 161 பேர் மீது வழக்கு. மதுரவாயலில் தடையை மீறி பேரணி சென்றதாக தேமுதிக நிர்வாகி LK சுதீஷ் உட்பட 115 பேர் மீதும் வழக்கு பதிவு. சென்னை திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் ரூபாய் வழக்கு விசாரணையில் திடுக்கிடும் தகவல். கைதான சிறப்பு காவல் உதவி ஆய்வாளரும் வருமான வரித்துறை அதிகாரியும் 3 மாதங்களில் 1 கோடி ரூபாய் வரை வழிப்பறை செய்தது அம்பலம். கர்நாடகாவில் உள்ள தனியார் அரிசி ஆலையின் லோகோவை போலியாக பயன்படுத்தி திண்டுக்கல்லில் விற்பனை செய்யப்பட்ட 6 டன் அரிசி பறிமுதல். அரிசி கடை உரிமையாளர்கள் அதிகாரிகள் இடையே 4 மணி நேரம் நீடித்த வாக்குவாதத்தால் பரபரப்பு. வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பிக்காத மின்வாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் நிறுத்தம். ஜனவரி மாதம் முதல் நிறுத்தப்படும் என தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்க அனுமதியை ரத்து செய்ய கோரி கடையடைப்பு. விவசாயிகள் போராட்டத்திற்கு வணிகர்கள் ஆதரவு. மயிலாடுதுறையில் விபத்தில் சிக்கி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட கல்லூரி மாணவர். ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சரில் தலை சிக்கியதால் உயிருக்கு போராட்டம். ஒரு மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த வழக்கில் தொடரும் கைது நடவடிக்கை. முக்கிய குற்றவாளியான தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஒகோபர் கைது.
5 ஆண்டுகளில் 15 முறை விபத்திற்குள்ளான துருவ் வகை ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பு சோதனைக்காக இயக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாக ராணுவ வட்டாரங்கள் தகவல். குஜராத்தில் பாஜக எம்எல்ஏவை அவதூறாக பேசியதற்காக பெண்ணை கைது செய்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றதற்கு கண்டனம். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு நடத்திய போராட்டத்தில் பெல்ட்டால் தன்னைத்தானே அடித்துக் கொண்ட ஆம் ஆத்மி நிர்வாகி. ગુજરાતમાં આત્મા જાગવો જોઈએ. હવે ગુજરાતમાં આત્મા જાગવો જોઈએ. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு. ஆம்னி பேருந்துகளில் கட்டண உயர்வு புகார்கள் குறித்து கண்காணிக்க குழு அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் அதிரடி. கூலி படத்தின் 70% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக நடிகர் ரஜினிகாந்த் தகவல். தன்னிடம் அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்க வேண்டாம் என்றும் காட்டம். அசாம் மாநிலம் காசிரங்கா வனவிலங்கு சரணாலயத்தில் பரபரப்பு காட்சி. காண்டாமிருகத்திடம் இருந்து தாய் மகள் உயிர் தப்பிய வீடியோ காட்சிகள் வெளியீடு. ஆந்திராவில் நள்ளிரவில் வீட்டிற்குள் நுழைய முயன்ற சிறுத்தை. காலையில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த குடும்பத்தினர் அதிர்ச்சி. சவுதி அரேபியாவின் மெக்கா நகரில் அதீத கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகுவதாக அறிவிப்பு. ஆளும் லிபரல் கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு நிலவி வந்த நிலையில் ராஜினாமா. அமெரிக்காவின் 51வது மாகாணமாக தங்கள் நாட்டை இணைத்துக் கொள்ள பெரும்பாலான கனடா மக்கள் விரும்புகிறார்கள். அமெரிக்காவுடன் கனடா இணைந்தால் வரிகள் குறையும் எனவும் ட்ரம்ப் அதிரடி. நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகிறது. படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கேப்டவுனில் நடைபெற்ற 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய தென்னாப்பிரிக்க அணி டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றி அசத்தல்.